ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் பிரியாணி எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி, கூடவே ஜாதிக்காய், கருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், லவங்கம், அன்னாசிப்பூ, கடல் பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வானிலையில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணி வச்சாச்சு. நான் நைட்டே முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி பேஸ்ட் பதத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் முதல்ல முந்திரியும் கிஸ்மிஸும் வறுத்து பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முந்திரி கொஞ்சம் வறுபட்டோன்னு அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் போடணும், இல்லைன்னா கிஸ்மிஸ் கருகிரும். ரெண்டத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோன்னே வெங்காயத்தை நம்ம இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக லவங்கம், ஏலக்காய், பட்டை, ஜாதிபத்திரி, ஜாதிப்பூ எல்லாம் போட்டு கூடவே வெங்காயம் போட்டு வதக்குங்க. நீங்கள்லாம் ஒயிட் பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? எப்படி செஞ்சுருக்கீங்க? இதே மாதிரியா இல்லை உங்கள் ஸ்டைல் வேறு ஸ்டைலா எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும். கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ அதில் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்ததை நான் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே தூவி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலவே சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ சிக்கனையும் நல்லா அலசி வச்சுருந்தேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்க்கலை, வெறும் எண்ணெயே நிறைய இருந்துச்சு, அதனால் அதோடு விட்டுட்டேன். இப்போ நம்ம முந்திரி, பாதாம், பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. ஒரு 5-6 பச்சை மிளகா. இப்போ இதில் காரம் வெறும் மிளகும் பச்சை மிளகாவும் தான், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்ற வீடியோ நான் போடுவேன், பாருங்கள். உப்பும் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரு நல்லா அலசி அந்த தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ தட்டு போட்டு அதை வேக விட போகிறோம். இந்த பக்கம் அரிசிக்கு தண்ணி வைக்கிறேன். அதில் நம்ம
பட்டை, லவங்கம், ஏலக்காய், பட்டை இலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்சி வரையிலேயே அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்க்க போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி வந்து ரொம்ப ஒட்டி வராமல் இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன். அப்போ அரிசி நல்லா பொலன்னு வரும். கொஞ்சம் எசன்ஸு, பிரியாணி எசன்ஸு, கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே நான் வந்து ஊற போட்டுட்டேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். புல்லட் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. அரிசி வந்து ஒரு 70% வெந்தால் போதும், 70% வெந்தால் போதும். மீதியை வந்து நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கோம்ல, அது மேலே போட்டு தம் போட போகிறோம். 70% வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் வந்து அதுவும் 70% வெந்திருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸ், அதே மாதிரி அந்த வெங்காயம் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கிறது, புதினா, கொத்தமல்லி எல்லாம் அது மேலே தூவிட்டு நம்ம அந்த 70% வெந்த அந்த சாதத்தை அது மேலே பரப்பி விடுறோம். பரப்பிட்டு அது மேலேயுமே நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக லைட்டாக கரண்டியோட பின் சைடு வச்சு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் மட்டும் பண்ணிவிட்டு அதை சமமாக பரப்பி விட்டுட்டு அது மேலே நம்ம திரும்ப மீதி உள்ள முந்திரி, கிஸ்மிஸ், அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை தூவி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே தூவிட்டு இப்போ தம் போட போகிறோம். இப்போ இதை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு நல்ல கனமான தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு அது மேலே தூக்கி வச்சுருங்க. வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. வெந்து நல்லா வந்துருச்சு. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிருச்சு ஒயிட் பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.